சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு தற்காலிக தூய்மை பணியாளர்கள் 7வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மாநகரின் 5-6 மண்டலங்களில் குப்பைகள் அகற்றப்படாமல் குவியலாக தேங்கி துர்நாற்றம் வீசி வருகிறது. இதுகுறித்த நேரலை விவரங்களோடு செய்தியாளர் குணசுந்தரி இணைகிறார். வணக்கம் குணசுந்தரி, தூய்மை பணியாளர்களின் இந்த காத்திருப்பு போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாலதி. குறிப்பாக திமுக அரசு ஆட்சியில் அமைப்பதற்காக பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருந்த நிலையில் தற்பொழுது அதில் எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் தொடர்ந்து மெத்தனம் காட்டி வருகின்றனர். அதன் எதிரொலியாக தொடர்ந்து மக்கள் தங்களது வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் குறிப்பாக தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரைக்கும் கடந்த 6 நாட்களாக, அதாவது இன்று 7வது நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களின் கோரிக்கையாக, அதாவது திமுக அரசு ஆட்சிக்கு வந்தால் 153 படி அவர்களுக்கு குறிப்பாக 10 வருடங்களாக தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தரமாக ஒரு பணியில் அமர்த்துவோம் என்று கூறியிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கு மாறாக அவர்கள் தூய்மை பணியை, அதாவது துப்புரவு பணியை தனியாரிடம் ஒப்படைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் எதிரொலியாக தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து 7வது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதுவும் குறிப்பாக சென்னை அமர்ந்து மழை வெயில் எதுவும் பாராமல், அதாவது சாலையில் அமர்ந்து கொண்டும் அங்கேயே உறங்கிக் கொண்டும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் எதிரொலியாக தற்பொழுது மண்டலம் 5 மற்றும் 6 போன்ற பகுதிகளில் தொடர்ந்து குப்பைகள் தேங்கிய வண்ணம் காணப்படுகிறது. குறிப்பாக நாம் இருக்கும் சாலை எங்கென்று பார்த்தோம் என்றால் ருக்குமணி சாலையில், அதுவும் இங்கு பிரதான சாலையாக இருக்கும் இந்த நிலையில் குப்பைகள் குவியலாக குவிந்த வண்ணம் காணப்படுகிறது. இந்த நிலையில் இது மட்டும் இல்லாமல் இங்கு மண்டலம் 5, 6 போன்ற அனைத்து இடங்களிலும் குப்பைகள் குறிப்பாக டன் கணக்கில் குவிந்து காணப்படுகிறது. இதனால் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தால் நிச்சயமாக சென்னை மாநகராட்சி முழுவதும் குப்பை காட்சியாக மாறும் என்பதில் எந்த ஒரு அச்சமும் இல்லை. குறிப்பாக தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், அதாவது திமுக அரசு ஆட்சிக்கு வந்தால் அவர்களுக்கு, அதாவது வாக்குறுதி எண் 153 படி அவர்களுக்கு நிரந்தர பணியில் அமர்த்துவோம் என்று வாக்குறுதி அளித்திருந்தனர். ஆனால் தற்போது அதற்கு மாறாக அவர்களை தனியார் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். எனவே அந்த தூய்மை வரைக்கும் இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் கூட, அதாவது நாட்கள் என்பது மாதங்கள் வருடங்கள் ஆனாலும் கூட நாங்கள் தொடர்ந்து எங்களை நிரந்தர பணியில் அமர்த்தும் வரைக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று கோரிக்கையை முன்வைத்து அதாவது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து 7வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான விரிவான நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி குணசுந்தரி.